மைண்ட் டாக்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்னு கூட சொல்ல முடியாது. இன்னும் இன்றைக்கி தேதி கொஞ்ச நாளில் ஒரு 22ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு திருவிழா சென்னையில் காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா இவன் திருவிழா சென்னை அப்படின்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சென்னையில் ஐபிஎல் முதல் மேட்ச், அதுவும் நம்ம சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் முதல் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் எப்படி இருக்கும், அந்த மேட்சோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம ஆடியன்ஸ்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம ரசிகர்களை பார்க்கலாம். தலை அந்த லாங் ஹேரோட அது வேறு லெவலாக எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக வரப்போகுது. டிக்கெட்டுக்கு தான் வெயிட்டிங் தான் ப்ரோ. நான் விராட் கோலி தாங்க, எப்பவும் விராட் கோலி தான். ஆஹா, முதல் மேட்ச்சு இப்போ யார் இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், ஆர்சிபி சென்னை தான். சென்னை. ஆஹா, அது சென்னையிலே நடக்குது. அது ஆடியன்ஸு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை விராட் கோலி ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாக இருக்குமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் எப்போவுமே ஆர்சிபி தானே. சென்னை எல்லாம் டோனி பிடிச்சாலும் எங்களுக்கு ஆர்சிபி தான் பெஸ்ட்டு. இத்தனை வருஷமாக ஐபிஎல் நடக்குது, எல்லா டைமே அது கோலி ஆடுவார், நல்லா ஆடுவார். பட் சர்டன் திங்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஐ திங்க் த வே தோனி பண்ணுவார் ஃபீல்டில், நோபடி கேன் டூ தட். ஸோ அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி சிஎஸ்கே தான் இந்த டைம். ஒரு ஃபேன்ஸு கூட்டத்தில் எழுந்துச்சு கேட்டார், நீங்கள் ஆர்சிபி போய் கப் அடிச்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அவரோட ரீப்ளை என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபயராக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஆர்சிபிங்கிற ஒரு நல்ல டீமு, நல்ல பிளேயர்ஸை வச்சு கொண்டு போயிட்டுருக்க டீமு. நான் போனேன்னா என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் வரைக்கும் நான் சிஎஸ்கேவே இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பதிலை பயங்கரமாக சொல்லியிருப்பார். யாராக இருந்தாலும் நம்ம சென்னை டீமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சென்னை டீம்னாலே ஒரு கெத்து தான் நினைக்கும். செமிஃபீல்டில் ரஜினி மாதிரி சிஎஸ்கேல தோனி, கேப்டனாக ஜடேஜா வரலாம். சார் வணக்கம். வணக்கம். 22ஆம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச்லாம் பார்ப்பீங்களா சார்? பார்ப்போம். நீங்கள் எந்த டீம் அவ்வளோ லைக் பண்ணி பார்ப்பீங்க? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. ஆமாம், தோனி எப்போல்லாம் விளையாடுறாரோ அப்போ மேட்ச்சில் பார்க்க வேண்டியதுதான். ஸோ இந்த வாட்டியும் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அகைன் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. எடுத்த உடனே வேகமாக சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது உங்களை ஆர்வம் புரியுது. ஆனால் ஆர்சிபி இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சே வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அது கப் நமதே அப்படின்ற மாதிரி போயிட்டு அது நீங்கள் இத்தனை வருஷமாக ஐபிஎல் நடக்குது, எல்லா டைமே அது கோலி ஆடுவார், நல்லா ஆடுவார். பட் சர்டன் திங்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஐ திங்க் த வே தோனி பண்ணுவார் ஃபீல்டில், நோபடி கேன் டூ தட். ஸோ அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி சிஎஸ்கே தான் இந்த டைம். திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதியா அப்படின்ற மாதிரி, இதில் குரு சிஷ்யன் அப்படின்ற மாதிரி தோனியா விராட் கோலியா அப்படின்றது ஃபஸ்ட்டு மேட்ச். அதுவும் எல்லாரும் எதிர்பார்த்து நம்ம சென்னையில் சேப்பாக்கத்தில் நடைபெறுது. அப்போ சென்னை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் மஞ்சள் நிறமாக எங்கே பார்த்தாலும் காட்சி அளிக்கும். அந்த அளவுக்கு ஆர்சிபிக்கு சப்போர்ட் சென்னையில் இருக்குது. சென்னையில் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் ஸ்டில் த விராட் கோலியோட சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஸ்டேடியத்தில் நம்ம ஒரு 75% பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ், ஃபியூ பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா கோலியோட கேம் மாஸ்டர் கிளாஸ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, டிக்கெட்டு கிடைக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐபிஎல் டிக்கெட் லாஸ்ட் டைமும் ட்ரை பண்ண கிடைக்கல. இந்த வாட்டி ப்ரைஸும் ரொம்ப ஹையாக இருக்குது, பிளாக்ல விற்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி லெட்ஸ் see இந்த டைம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சரி. இப்போ தோனி மேட்ச்சுக்கு என்ட்ரி ஆகும்போது ஒரு என்ட்ரி சாங்லாம், இப்போ ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோ எப்படி நடந்து வந்தால் என்ட்ரி சாங் மாதிரி அவரோட வாக்குக்கே இப்போ என்ட்ரி சாங் போட்டு அதை பெரிய அளவில் ஃபேமஸ். அந்த என்ட்ரி சாங்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தோனியோட பிரம்மாண்டத்தை எப்படி பார்க்குறீங்க? தோனியோட ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா இஸ் டூ ஹை. அதுவும் அவரோட குரோத்து, அவரோட ஃபேன் பேஸ் அதிகமாக ஆகிடுது. இட் இஸ் லைக் ஐ திங்க் என்னை கேட்டிங்கன்னா ரஜினியை கம்பேர் பண்ணலாம். ரஜினி எப்படி நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், அதேமாதிரி கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில் தோனியை அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. இப்போ அவர் நேற்று சென்னைக்கு வந்தார், சென்னைக்கு அவர் என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னாலே அதே ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு எல்லா சேனலும். ரைட். அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு நிகராக நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ சென்னையில் அவர் இந்த போன மேட்ச் விளையாடுவார், இந்த மேட்ச் விளையாடுவார் அப்படின்னு, அடுத்த மேட்ச் அவர் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. ஆனாலும் அவர் திரும்ப நான் சொல்லாத வரைக்கும் அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ ஒருவேளை அடுத்த மேட்ச், இந்த மேட்ச் அவருக்கு லாஸ்ட் மேட்சாக இருந்தால், அடுத்து அந்த சிஎஸ்கேக்கு தலைமை தாங்கணும்னா யார் தலைமை தாங்கலாம்? ஓகே, ஜடேஜா ட்ரை பண்ணாங்க, பட் இட் டிட் நாட் ஒர்க் இட் அவுட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா who can be the best captain தெரியல எனக்கு. மைட் பி ஆப்ஷன் இல்லை எனக்கு. தோனி மட்டும்தான் உங்கள் மைண்ட் செட்டில்? ஆமாம், இல்லை there are so many people, யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. பட் இப்போதைக்கு டைமிங் அவங்க, ஏன்னா ஜடேஜா வாஸ் த ரைட் பர்சன், நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ ஜடேஜாவும் ட்ரை பண்ணாங்க, பட் ஒர்க் ஆகல. ஸோ நெக்ஸ்ட்டு மைட் பி, பட் திஸ் இஸ் த ரைட் டைம்.
இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. யாரை தலை தோனி போனதுக்கப்புறம் who is going to lead the CSK அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see அது வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது என்னால். இப்போ என்ன சொல்கிறது, ஐபிஎல் மேட்ச் விளையாடுற நிறைய இளம் வீரர்கள் ஐபிஎல்ல நிறைய சாதிக்கிறாங்க. புது புது இளம் வீரர்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்க, ஐபிஎல்ல வாங்குறாங்க. அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இளம் வீரருக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க? இல்லை உங்கள் மைண்ட் செட்டில் எப்படி? என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா? இந்த பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ரஞ்சி ட்ராஃபி ஸோ மணி எல்லாமே ஏ கிளாஸ் கிரிக்கெட்டும் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இஃப் யூ ஆர் ரியலி கேப்பபுள்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. ஈவன் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இப்போ T20க்கு ரிங்கு சிங் ஹேஸ் பீன் கன்சிடர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியில் மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிரடியான மேட்ச். கரெக்ட். இறங்குற எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு 50 எப்படியும் 50 போட்டுற அளவுக்கு அவர் விளையாட்டு கடைசி நேரத்தில் வின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் சான்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஐ டோன்ட் see any politics happening there. ஏன்னா வந்து அதேமாரி நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா இஸ் த நெக்ஸ்ட் T20 கேப்டன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ சான்சஸ்லாம் இருக்குது. மைட் பி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்லாம் ரோஹித் சர்மா இருக்க மாட்டார். ஸோ இட் வில் பி ஃபுல்லி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் லீட் பண்ணுவாங்க. இப்போ T20 மேட்ச் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குதா இல்லை 50 மினிட்லாம் பார்த்தா நம்ம 50 ஹவர்ஸ் மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு காலையில் மேட்ச் ஆரம்பித்தா எப்படி முடியறதுக்கு நைட்டு ஈவினிங் ஆயிரும். இப்போ அப்படி கிடையாது, 3 மணி நேரம் அப்படின்றது ஈஸியாக இருக்குதா? இல்லை அந்த 50 ஹவர் மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த T20 உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்? டைம் இப்போ இருக்கிற பிஸி லைஃப் வந்து டைம் இஸ் வெரி ஷார்ட்டேஜ் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே விரும்புகிறது பார்த்தீங்கன்னா T20 தான் விரும்புவாங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் டெஸ்ட் மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்டில் இந்த ப்ரெசன்ட் சீரீஸே பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் அந்த ஜியோ ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா சம் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் இட். ஸோ ஸ்டில் பீப்புள் ஆர் தேர். அப்புறம் ஆனால் வந்து ரியல் கிரிக்கெட் இஸ் டெஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ T20 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தான். பட் ரியல் ஒரு கிரிக்கெட்டை வந்து நம்ம எப்படி ரியல் கிளாஸ் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி டெஸ்ட் கிரிக்கெட் தான். அது பாப்பாவும் தோனி ஃபேன் தானே? பாப்பா வந்து நீங்கள் பாப்பாவே கேட்டுக்கலாம். இந்த வைக்கிட்டே பேசலாம். நீங்கள் தோனி எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்னோட சகலோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் தோனி. ஸோ எப்போல்லாம் ஐபிஎல் மேட்ச் நடக்குதோ இங்கே வந்து நான் லாஸ்ட் டைமே போய் பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட்டுக்காக ஒரு 2-3 தாடி அலைஞ்சேன். நானும் ஆமாம் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அலைஞ்சேன். பட் இட் வாஸ் டூ ஹை, ப்ரைஸிங் வாஸ் டூ ஹை. ஈவன் வேர்ல்டு கப்கே பார்த்தீங்கன்னா நான் அலைஞ்சோம். பட் டிக்கெட் இந்தியா மேட்ச்சுக்கு கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச் போய் பார்த்தோம். ஏதோ ஒரு டிக்கெட் கிடச்சினா போய் பார்த்தோம். பட் இட் வாஸ் குட். பட் இந்த வாட்டி ஐ திங்க் டிக்கெட் இது அரசாங்கத்துக்கு எப்படியும் குறைந்த விலையில் டிக்கெட் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பிளாக்ல நிறைய ஏமாத்துறாங்க. போன வாட்டி நிறைய அது மாதிரி நடந்துச்சு, இந்த வாட்டி அது நடக்கும். டிக்கெட் காஸ்ட் ஆர் ரியலி வெரி ஹை. பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். 22ஆம் தேதி மிகப்பெரிய திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமாம், ஐபிஎல் கரெக்டாக சொல்கிறேன். அப்போ நம்ம ஆடியன்ஸ்லாம் யாருடைய ஃபேன்ஸ்? முதல்ல நான் விராட் கோலி தாங்க, எப்பவும் விராட் கோலி தான். ஆஹா, மொதல் மேட்ச்சு இப்போ யார் யாருக்குன்னு தெரியுமா? ஆமாம், ஆர்சிபி சென்னை தான். சென்னை. ஆஹா, அது சென்னையிலே நடக்குது. ஆடியன்ஸு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை விராட் கோலி ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாக இருக்குமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் எப்போவுமே ஆர்சிபி தானே. சென்னை எல்லாம் தோனி பிடிச்சாலும் எங்களுக்கு ஆர்சிபி தான் பெஸ்ட்டு. விராட் கோலி தான் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆர்சிபியோட ரசிகர்கள் இன்னும் ஆர்சிபியை விட்டு மாறாத, எவ்வளோ பேர் என்ன தான் கலாய்ச்சாலும் டஃப் கொடுத்தாலுமே ஆர்சிபி அப்படின்னு நிற்கிறீங்களா? அது யாருக்காக? விராட் கோலி. விராட் கோலி அந்த ஒரே பேருக்கு எல்லாரும் தோனிங்கிற மாதிரி நீங்கள் விராட் கோலி. இந்த தடவை விராட் கோலி கப்பை அடித்து கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இந்த டைம் அதிகமாகவே இருக்குது எல்லாத்துக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸே ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க கப் அடிப்பாங்கன்னு. அப்போ அந்தளவுக்கு மாறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. 14 வருஷமாக அடிக்கலை, 2 வருஷமாக அடிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக. அதுவும் மொதல் மேட்ச்சு ஆர்சிபிக்கும் சென்னைக்குன்றப்ப எந்த அளவுக்கு மக்கள் ஆடியன்ஸ் சப்போர்ட் நிறையா இருக்கும்? ஆர்சிபிக்கு இப்போ 2 டீமும் ஈக்குவல் தான், ஈக்குவல் சப்போர்ட் தான் இருக்கும். ஒன் சைடு மேட்சாக போகாது, இதெல்லாம் டஃப்பு கொடுப்பாங்க ஆர்சிபியும். சிஎஸ்கே பெரிய டீமே ஒத்துக்கிறேன். இல்லை எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா தோனி வந்து வந்தால் போதும், அதாவது விளையாடலைன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் வந்து மேட்ச்சில் இருக்கார் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. விராட் கோலிக்கும் அந்த அளவுக்கு மவுஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு பதில் எப்படி இருக்குது? என்னோட டாஸ் பண்ணி யாரோ சேசிங் யாரோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் சென்னை பிச்சை பற்றி ஓரளவு தெரியும். சேசிங் யாரோ சிஎஸ்கே ஆர்சிபிலாம் சேசிங் தான் நாளைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரியே ஃபைனல் வரைக்கும் அதே மாதிரி சென்னை ஆர்சிபி வந்தால் மேட்ச் இன்னும்
விறுவிறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஃபைனல் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் தான். தேங்க்யூ. ஆர்சிபி ஜெயிக்க வாழ்த்துக்கள். இசால் கப் நம்தே. இப்போ நம்ம ஆர்சிபி ஃபேனை பார்த்துட்டோம், அப்படியே நம்ம சென்னை ஃபேன் சிஎஸ்கே ஃபேனையும் பார்த்துடலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர்? ஐயப்பன். ஐயப்பன். ஓகே, இப்போ ஆர்சிபியை பற்றி தலைவர் நல்லா சொல்லிட்டு இருந்தார். பார்த்தேன். நீங்கள் சென்னை ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னையில் தான், அதுவும் சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் தான் நண்பர்களுக்குள்ள ஒரு மோதல் மாதிரி தலைக்கும் விராட் கோலிக்கும் ஒரு பெரிய மோதலாக இருக்கும். ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான தலைவர்கள். அது மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? அந்த மேட்ச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ தோனி அங்கே போயிட்டார் ப்ரோ. விராட் கோலி தவறு அடித்து கேப்டனே வேண்டான்னு ஓட்டினார் ப்ரோ. யாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் இளம் பிளேயர்ஸ் வச்சு டீமை எப்படி கொண்டு போகலாம், டஃப்பான மேட்ச் கூட கொண்டு போகலான்னு நினைக்கிறவர். அதான் இப்போ வேர்ல்டு கப்பு கூட ரோஹித் சர்மா கடைசியில் இந்த தலைமையில் தோனி இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த வேர்ல்டு கப் கிடச்சிருக்குன்ற அளவுக்கு எல்லாரும் பேசணும். அவர் கைடன்ஸுக்கே எல்லாரும் விழணும் ப்ரோ. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்ககிட்ட போய் ஆர்சிபியே கொடுத்தா எப்படி? இப்போ தலை படத்தில் சினிமாவில் எப்படி தலை வந்து நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி தலை கிரிக்கெட்டில் தலை தோனி வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு ரசிகர்கள் ஆரவாரம் அதிகமாக இருக்குது. அவரோட ஓப்பனிங்க்கு இப்போ புதுசாக என்ட்ரிக்கெலாம் சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய மாசாக போயிட்டுருக்கு. ஆமாம், இந்த தடவையும் அந்த மாதிரி சாங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா போனாட்டி அந்த பாட்டுக்கே ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ அதுலேருந்து பெட்டராக பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ தோனி சென்னைக்கு என்ட்ரி ஆனதுமே ஃப்ளாஷ் நியூஸ், எல்லா சேனல்லையும் ஃப்ளாஷ் நியூஸ் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி சென்னை ஆர்சிபி விராட் கோலி இந்த வாட்டியாவது கப் அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆள்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் அடிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது எப்படி அடிப்பாங்கன்னா முடியாது. ஏன்னா டோனி என்ன லாஸ்ட் வருஷம் அவர் திங்க் பண்ணியிருப்பார், மைண்டில் இருக்கும். ஏன்னா அந்த வருஷம் அடித்து கொடுத்துட்டு சென்னை மக்களை ஹாப்பியாக வச்சுட்டு போகணும்னு கண்டிப்பாக திங்க் பண்ணியிருப்பார். இப்போ சிஎஸ்கேல இப்போ தோனி போன மேட்சே நம்ம அந்த மேட்சோட லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த மேட்ச் அவர் உள்ள வராரு. அடுத்த மேட்ச் அவர் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கேப்டனாக யாரை சிஎஸ்கேக்கு உங்களுடைய இதுலேருந்து யாரை எதிர்பார்ப்பீங்க? ஜடேஜா, அதை விட்டால் ருத்ராஜ். ஓகே ப்ரோ. இப்போ கண்டிப்பாக கப் சென்னை அடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அடிக்கும்னு நண்பர் அவங்க வந்து எத்தனைனா கடந்த 10 வருஷமாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வருவாங்க போவாங்க, அது வேற. தலைவன் இருந்தால் அடிச்சுட்டு தான் போவார். கண்டிப்பாக. இதில் இடையில இன்னும் நிறையா மும்பை இந்தியன்ஸ் டீம்லாம் இருக்குது. இல்லை ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. என்ன பாண்டியா வந்துட்டார், கார்த்திக் பாண்டியா, அவங்களுக்குள்ள ஏதோ என்னெல்லாம் சண்டை போயிட்டு இருக்கு. ஆமாம், ஏதோ ஃபாலோவர்ஸ்லாம் கம்மி ஆகிட்டு இருக்காங்க மும்பைக்கு. நம்ம சிஎஸ்கேலாம் அப்படி இல்லை, எப்போவுமே கிங் மாதிரி இருக்கு. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இன்னமும் ஒரே சிஎஸ்கேனா நாங்கள் சிஎஸ்கே தான். அந்த சவுண்டு இப்போ சென்னை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா சென்னை ஃபுல்லாகவே மஞ்சள் அப்படின்ற அளவுக்கு மாறிடுது. அது எப்படி அவ்வளோ வெறித்தனமாக அந்த சிஎஸ்கே லவ் பண்ணுறதுக்கு காரணம்? சிஎஸ்கேன்றதோட அங்கே ஒரு டோனின்றவர் இருங்க, டோனியை வச்சு தான். ஆமாம், அந்த தலைமைக்காக தான் அந்த இவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் கூடுனாங்க. தோனிக்காக சென்னை. ஆமாம், மேட்ச் எல்லாம் டோனி தான் சிஎஸ்கேவை உருவாக்குனாரு. அதை வச்சு ஃபேன்ஸ் கிளப்பு பெருகிச்சு. இதனால தான் அவ்வளோ ஃபேன்ஸ். அதுக்கு தலை தோனி என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன் ப்ரோ. ஏன்னா ஒரு ஃபேன்ஸு கூட்டத்தில் வந்து எழுந்துச்சி கேட்டார், நீங்கள் ஆர்சிபி போய் கப் அடிச்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அவரோட ரீப்ளை என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபயராக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஆர்சிபிங்கிற ஒரு நல்ல டீமு, நல்ல பிளேயர்ஸை வச்சு கொண்டு போயிட்டுருக்க டீமு. நான் போனேன்னா என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் வரைக்கும் நான் சிஎஸ்கேவே இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பதிலை பயங்கரமாக சொல்லியிருப்பார். இப்போ சென்னை ஃபுல்லாக அவருக்கு ஃபேன்ஸு கொடுக்குற நேர்மையும் உண்மைக்கும் அவர் பதிலாக இதை கொடுத்துருக்காரு. இன்னும் ஃபேன்ஸுக்கு அதிக உற்சாகப்படுத்திருக்காரு. ஏன்னா சிறு வயசு ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட டோனினா யாருன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. விராட் கோலின்னு சொல்லு தம்பி. விராட் கோலி சொல்லுமா நண்பர் சொல்றாரு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் தலைமை இருக்க வரைக்கும் ஆர்சிபிலாம் வேஸ்ட். அவங்க லாஸ்ட் வரைக்கும் ஈசாலை கப் நம்மதேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈசாலை கப் நம்மதேன்னு அவங்க இந்த வாட்டி கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க நண்பர்களே, உங்களுக்குள்ள சண்டை வேணாம், அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்க மாதிரி நீங்களும் நண்பர்களா இருக்க. இந்த வருஷம் பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா பார்ப்போம். இந்த வருஷம் நம்ம ஆர்சிபி கையில இருக்கா இல்ல சிஎஸ்கே கையில இருக்கான்னு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு பேர்த்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சோன்னா உங்களை சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் தலை. உங்கள் பேர்? பிஸ்வா. எடுத்தோடனே தலை அப்படின்றீங்க, சூப்பரு. இப்போ 22ஆம் தேதி ஒரு பெரிய திருவிழா. என்ன ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. ஆர்சிபி சிஎஸ்கே 22 அவங்களே எல்லா பதிலையும் அவங்களே சொல்லிடுறாங்க. எப்படி இந்த மேட்சை எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சிஎஸ்கே ஆர்சிபி அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்? தலை வந்து அந்த லாங் ஹேரோட வந்து அது வேறு லெவலாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலாக வரப்போகுது. டிக்கெட்டுக்கு தான் வெயிட்டிங் தான் ப்ரோ. நிறைய பேர் கேட்குறது எங்களுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேது, நாங்கள் மேட்ச்சுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், இன்னும் ஸ்டேடியம் வச்சு கூட பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு
நிறைய பேரோட இன்டர்வியூ அப்படி தான் இருந்துச்சு. தலை அப்படின்றது எல்லாரும் சினிமாவில் அஜித்தை கூப்பிட்ற மாதிரி என்ட்ரி சாங் போடுவாங்க. இப்போ நம்ம தோனிக்கும் அந்த மாதிரி ஒரு என்ட்ரி சாங் போட்டு மாஸ் பண்ணுறாங்க. கரெக்ட் தான் ப்ரோ. அப்போ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த மாஸ் என்ட்ரி? இல்லை எல்லோரும் லாஸ்ட் சீசன்னு சொல்கிறாங்க, தலையோட லாஸ்ட் சீசன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து 2007லேருந்து இது வரைக்கும் வேறு லெவல். லாஸ்ட் சீசன் எல்லாருமே சொன்னாலுமே அவர் இன்னி வரைக்கும் அதை சொல்லலை. அவர் கடைசியாக டெஃபினெட்லி நாட்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவார் தலை. அவருடைய ஆன்சர் எல்லாமே இப்போ ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு ரசிகர் கேட்டார், நீங்கள் ஆர்சிபிக்கு விளையாண்டு கொடுத்து கப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நான் என்னுடைய ரசிகர்களுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் மேலே வச்சுருக்க மாதிரி ரசிகர் நீங்கள் எல்லாருமே அவர் மேலே அவ்வளோ பாசம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, அது வந்து அவரோட லீடர்ஷிப் தான். ஒரு கேப்டனாக எப்படி யாருனாலே முடியல. அது விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணாங்க, ரோஹித் சர்மா பண்ணாங்க, யாருனாலே முடியல. அவர் வந்து எல்லா ட்ராஃபியும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்தியாவை. ஸோ அதனால் அது என்ன காரணமாக நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த அவங்களோட சைலண்ட் மைண்ட், அந்த திங்கிங், அந்த எல்லா ப்ராசஸ் எல்லாமே. அவர் எப்படி சோஷியல் மீடியாவில் வராமல் தனியாக வீட்டில் அது யோசிக்கிறதோ, வந்து அவ்வளோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லை. எல்லாரும் மாதிரி இல்லை, ஒரு கப் வாங்கியிருக்கேன் நான் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிளாக அந்த சிம்பிள்னஸ் தான் பிடிக்குது தலை அவள் தான். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு நாங்கள் கப் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஆர்சிபி உள்ளே என்ட்ரு ஆவாங்க. நான் இன்னும் அடுத்த கப்பையும் நாங்கள் தான் அடிப்போம் அப்படின்னு சிஎஸ்கே வராங்க. சிஎஸ்கே தான் எப்படி ஒரு வின்னிங் எந்த லெவலில் சேசிங் பேட்டிங் இருக்கும்? இல்லை, தலையோட தான் கப்பில் தான் நம்ம 10ல் தான் மேட்ச்சு சேப்பாக்கத்தில். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ப்ரோ. இந்த வாட்டியும் சிஎஸ்கே தான் ப்ரோ. ஆரம்பித்ததுலேருந்து தோனி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை இந்த மேட்ச் அவருக்கு கடைசி மேட்சாக இருந்தால், இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அடுத்த தலைமையாக யாரை எதிர்பார்ப்பீங்க? ஜடேஜாவே எதிர்பார்க்கலாம். வணக்கம். இப்போ 22ஆம் தேதி நம்ம சென்னையில் மாபெரும் திருவிழானா நம்ம ஐபிஎல் மேட்ச்சை தான் திருவிழான்றேன். ஐபிஎல் மேட்ச்லாம் பார்ப்பீங்களாண்ணா? பார்ப்பேன். போன வாட்டி கூட ஐபிஎல்லில் வந்து டோனி தான் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த வாட்டி வந்து கடைசி மேட்சாக இருக்கிறதால அவர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கடைசியில் இருந்தாலும் ஒரு சிங்கத்து கோட்டைக்குள்ளே வந்து யாரும் அடிக்கூடாது. அதாவது வேறு இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் ஜாம்லேயே ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் டோனி தான். அப்படிப்பட்ட சச்சினே எவ்வளோ இருந்தாலும் வேர்ல்டு கப் வாங்கலை. நம்ம டோனி வந்து வேர்ல்டு கப் வாங்கினால அவர் ஒரு சிங்கம் போல் தான் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா ஐபிஎல்னால வேறு யாருக்கும் கிடையாது. ஒரே ஒரு கப்பு இன்ன வரையும் அதிகமாக கப்பு வச்சுருக்குது யாருன்னு கேட்டால் நம்ம சென்னையில் தான் வச்சுருக்கோம். வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட மும்பை டீமே கிடையாது, யாரும் கிடையாது. இருக்கிறதுல ஒரு சிங்கத்துக்குள்ளே வந்து சிங்கம் கடைசியாக வந்து களத்துக்கு இறங்குதுன்னா எப்பவும் டோனி தான் ஃபஸ்ட்டு. கப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான். இதுதான் கடைசி நேரத்தில் கடைசி வாய்ப்பாக இருந்தாலும் அவர் தான் இது பண்ணி ஜெயிச்சுட்டு போனோம் அந்த வாட்டி வந்து. இப்போ சென்னையில் மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் தோனிக்கும் நடக்க போகுது. ரசிகர்கள் சப்போர்ட்டு யார் பக்கம் அதிகமாக இருக்குன்னு? சென்னையில் நடக்கும்போது சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கெலாம் விராட் கோலிக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து சும்மா அவர் பேட்டிங் கோசம் விளையாட்டு போகிறாரு. அவருக்கு ஒன்றும் அந்தளவு தான் செல்ஃப் எடுக்காது. அதோட சத்தம் வந்து சென்னைன்னு சத்தம் போது அந்த மந்திரமே நம்ம சென்னையில் தான் வின் பண்ணுவதை இவருக்கு வந்து வின் பண்ண வாய்ப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தோனி வந்து மேட்ச்சில் இறங்கும் போது இப்போ படத்தில் ஹீரோங்களுக்குலாம் போடுற மாதிரி ஒரு என்ட்ரி சாங் போடுறாங்க. போன மேட்ச்சில் நம்ம சேப்பாக்கத்தில் போட்டோம். அது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க? ஏங்க இன்னும் உற்சாகமாக இருக்குங்க. அந்த ஸ்டேடியத்தில் நாளைக்கு போயிட்டு நீங்கள் இது பண்ணும்போது மேட்ச் ஆடும்போது சென்னை டீம் தாங்க சவுண்டு கேட்கும். இவங்க டீம் வந்து சவுண்டு கேட்கவே கேட்காது. எங்கே போனாலும் இந்தியாவில் எந்த இடத்துல போனாலும் சென்னை டீம் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு கேப்டனாகவும் வந்திருக்காரு, பெரிய ராஜா போல் வந்திருக்காரு. அதனால் இவர் தான் ஃபஸ்ட்டு இதாக இருப்பாரே தவிர மற்ற ஆள் அந்தளவு செல்ஃப் எடுக்கிறப்பெல்லாம் கிடையாது. இந்தியா மேட்ச்லேயே யாரை கேட்டாங்க, டோனி கேப்டன் யாரும் கேட்டாங்கன்னா இன்னமும் ரோஹித் சர்மாவை சொல்ல மாட்டாங்க. ஒன்லி இன்னும் வரையும் நிறைய பேர் வந்து டோனி தான் சொல்லுவாங்க. ரோஹித் சர்மா வந்து அந்த வேர்ல்டு கப்பெலாம் நல்லா விளாட்னாலும் கடைசி மேட்ச்சில் விட்டுட்டு போயிட்டார் அவர். அது ஒரு தப்பு பண்ணிட்டார். இருந்தாலும் இந்த மனப்பாடமும் வராது யாருக்கும். தோனி தவிர வேறு யாருக்கும் வராது. அப்போ சிஎஸ்கே தான் இந்த வாட்டியும் கப் அடிக்கும். இந்த வாட்டி கட் பண்ணுறதும் அவர் தான். இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தோனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போதைக்கு தோனி வந்து இந்த மேட்ச் போயிடுவார், அடுத்த மேட்ச் போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்து அவர் வந்துட்டு தான் இருக்கிறாரு. இப்போ ஒருவேளை அடுத்த மேட்ச் விளையாடலை அப்படின்னா யாரை கேப்டனாக நீங்கள் சிஎஸ்கேக்கு எதிர்பார்ப்பீங்க? சிஎஸ்கேக்கு வந்து எதிர்பார்க்குறோம். இவர் வந்து நல்லா பிளேயரு, அது ஒன்று நல்லா இது பண்ணுறாரு. வேறு யாராச்சும் இது பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் சென்னை டீமுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யாரை போட்டால்
ஓரளவு வின் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியும் சென்னை டீமுக்கு. இவ்வளோ கப்பு வச்சுருக்காரு, இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. சென்னை டீமோட அதோட நிர்வாகிகள் வந்து பிளான் பண்ணி எடுப்பாங்க. யாருன்னு சொல்ல தோனி போயிட்டாரு அப்படின்னா மேட்ச் உங்களுக்கு விறுவிறுப்பாக பார்க்க பிடிக்குமா? பிடிக்கும். யாராக இருந்தாலும் நம்ம சென்னை டீமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சென்னை டீம்னாலே ஒரு கெத்து தான் இன்றைக்கும். அவங்களுக்கு கெத்து தான். அதனால் சென்னை டீமுக்கு தகுந்த போல் அவங்களோட கேப்டன் இதுக்கு வச்சு எடுப்பாங்க, இதில் வச்சு எடுப்பாங்க. அவ்வளோதான். சரி, ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ. ஓகே. ஹாய் ப்ரோ, வணக்கம். உங்கள் பேர்? சுரேஷ். 22ஆம் தேதி திருவிழா தெரியுமா? தெரியும். என்ன திருவிழாண்ணா? ஐபிஎல்னாலே எல்லாருக்குமே தெரியுதுப்பா. அந்த அளவுக்கு ஐபிஎல் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சிஎஸ்கே. சென்னையில் எடுத்தால் சிஎஸ்கே தானே சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு தோனிக்கும் விராட் கோலிக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம சேப்பாக்கத்துக்கு நடக்குது. அதை பற்றி அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யார் டஃப்பான டீம் தான், 2 டீமும் டஃப்பான டீமு. இல்லை சிஎஸ்கே ஜெயிக்கும். சிஎஸ்கே ஃபேன்ட்டை கேட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கும்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, அதாவது ஒரு தலைக்கும் தளபதிக்கும் ஒரு திரைப்படத்தில் மோதல் மாதிரி விராட் கோலிக்கும் தோனிக்கும் மேட்ச்சு. அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க? ரசிகர் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாங்க அந்த மேட்ச்சை. நீங்கள் இப்போ தோனிக்கு வந்து இந்த என்ட்ரி சாங்லாம் போடுறாங்க. ஆமாம். ஒரு திரைப்படத்தில் தான் ஒரு ஹீரோக்கு என்ட்ரி சாங் போடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஸ்டேடியத்தில் மாஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அதை அந்த மாஸ் பண்ணுற அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்களா? சினிஃபீல்டில் ரஜினி மாதிரி சிஎஸ்கேல தோனி. எல்லாருமே ரஜினிக்கு ஈக்குவலாக தோனி தலைவர். அதாவது சினிஃபீல்டில் அவர்னா கிரிக்கெட்டில் அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கேல தோனி வந்து இந்த மேட்சோட கடைசி, அடுத்த மேட்ச் கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் தோனி அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அப்படி இந்த மேட்ச் கடைசியாக இருந்தால் அடுத்து சிஎஸ்கேக்கு யார் கேப்டனாக வரலாம் அப்படின்னு? கேப்டனாக வந்து ஜடேஜா வரலாம். ஜடேஜா அவர்கிட்ட அந்த கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே இந்த வாட்டி கப்படிக்கும் அப்படின்றத, இல்லை விராட் கோலி கப்படி? இல்லை, கன்ஃபார்மாக சிஎஸ்கே அடிக்கும் இந்த வாட்டி. கன்ஃபார்மாக சிஎஸ்கே அடிக்கும் இந்த வாட்டி டீம் நல்லா இருக்குது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல என்ன காரணம்? நல்ல டீம் ஒரு இது குரூப் வந்திருக்காங்க.